வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. இதன் காரணமாக முத்தமிழ் நகர், எம்ஜிஆர் நகர் மற்றும் விஜி ராவ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து உள்ளது. மழைநீர் குளம் போல தேங்கியிருப்பதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த ஊட்டு தண்ணி மொத்தம் எங்கள் தெருவில் விட்டுருக்காங்க. காட்பாடி, தாராப்பாடு, வேடு, அந்த பக்கம் முத்தமி நகரம், இந்த பக்கம் கணக்கு தெரு, எல்லா தண்ணியும் இந்த காவா கட்டின பிறகு தான் எங்கள் வீட்டில் தண்ணி. நானும் 35-40 வருஷம் ஆச்சு வீடு கட்டி, இது வரைக்கும் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததே இல்லை. எல்லா தண்ணியும் ஒட்டு மொத்தமாக இந்த காவாயில் விட்டதுனால வீடுங்களுக்குள்ளே அது போகிறதுக்கு வழி இல்லை. எல்லா தண்ணியும் வீடுங்களுக்குள்ளே வருது. இந்த கால்வாயை முறைப்படுத்தி செய்யணும். இதுக்கு போக முடியாத அளவுக்கு நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அந்த ஆக்கிரமிப்புகளை சரி செஞ்சு வழி கொண்டுட்டு போயிட்டு எந்த இடத்துல இதை கலக்க விடணுமோ அங்கே விட்டாங்கன்னா தண்ணி பாட்டில் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் கிடையாது. சும்மா இது போட வேண்டியதுன்னு ஒரு இடத்துக்கு போட்டாங்க, அங்கே போட்டாங்கன்னா தண்ணி எங்கே போய் நிற்கும். கடைசியாக இந்த வழியை ஓடும். அது போய் சேர வேண்டிய இடம் அந்த திட்டமிடுதல் வேண்டும் இல்லையா? முறையான திட்டமிடல் இருந்ததுன்னா இது சரி பண்ணலாம். வருஷம் மழை பெஞ்சுனாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு சரியான சொல்யூஷன் யாரும் எடுக்கிறது இல்லை. அப்படி சப்போஸ் நம்ம சொன்னோம்னாக்கா பார்த்துட்டு போகிறாங்க, அதோடு சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் ஸ்டெப் எடுக்கிறதே கிடையாது. வருஷம் இதே தான் நடக்குது. அதேமாதிரி தண்ணி வந்துனாக்கா எல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி போயிடுச்சு. மொத்தம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோபா, அரிசி எல்லாமே போயிடுச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.